உலகெங்கும் வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு பீம் இந்தியாவின் தலைவர் திருமிகு பீம் குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். பீம் இந்தியா இந்த அமைப்பின் நோக்கம் என்ன? ஏன் தொடங்கப்பட்டது? இன்னைக்கு இந்தியாவில் பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக சமத்துவம் இது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை ஏற்படுத்தி தருவது அரசுகள். இந்த அரசுகள் இங்கு அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த மக்கள் பிரதிநிதித்துவத்தை மையமாக வைத்து அரசியல் களமாடுகின்ற கட்சிகள் சாதி, மத, மொழி, இன பேதங்களையும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி ஒரு பொலிட்டிக்கல் கிரெடிட்டை பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் சாதாரண மக்களில் இருந்து அனைத்து மக்களும் பொருளாதார, கல்வி, வேலை வாய்ப்புகளில் பின்தங்கி வாழ்வியல் எல்லாத்துலேயும் சிதைக்கப்பட்டு சொந்த நாட்டில், அதுவும் மக்களாட்சி கொண்ட நாட்டில் மிக வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால இதையெல்லாம் சரிப்படுத்துவதான கருவி எது அப்படின்ற அடிப்படையில் சாதி, மத, மொழி, இன பேதமற்ற சுதந்திர, சமத்துவ, சகோதரத்துவத்தை கொண்ட ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் வழியில் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் பீம் இந்தியா. பீம் இந்தியானா வலிமையான இந்தியா. ஒரு வலிமையான இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த நாடு வலிமையான நாடுன்னு சொல்கிறாங்க. வலிமையாக இருக்குதுன்னா இல்லை, அதுக்கான பல கூறுகள் இருக்குது. சாதியாகவும், மதமாகவும், மொழியாகவும், இனமாகவும் பிரித்தாளுபடுகின்ற சூழ்ச்சி இங்கே அதிகமாக இருக்குது. அதை முன்னெடுப்பு செய்கின்ற வேலைகள் தான் இந்த அரசியல் கட்சிகள் இருக்குது. இதையெல்லாம் தகர்த்தெறிய வேண்டும், உடைத்தெறிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இயக்கம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்பை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துகிற இந்த ஓட்டுரிமை, இந்த தேசத்தை ஆளுகின்ற ஒரு வலிமை கொடுக்கின்ற இந்த ஓட்டுரிமையை இந்த மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் மக்களிடத்திலேயே ஒரு விழிப்பை செய்ய வேண்டும். இந்த ஓட்டுரிமையை பட்டா உள்ளவனுக்கு, பட்டதாரிக்கும், வரி கட்டுபவனுக்கு தான் ஓட்டுரிமை என்று முன்மொழியப்பட்டதில் பாபா சாஹேப் அம்பேத்கர் வயது வந்தோருக்கான வாக்குரிமையை கொண்டு அனைத்து மக்களுக்கும் இந்த ஓட்டுரிமை பெறுவதற்கு வழி செய்தார். அந்த அடிப்படையில் விவாதங்கள் காந்தி சொல்கிறாரு, பட்டா உள்ளவன், பட்டதாரி, வரி கட்டுபவர்கள் தான் விழிப்பாக இருப்பாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. அதனால் சாதாரண மக்களுக்கு ஓட்டு வேணாம், குறிப்பாக பெண்களுக்கு ஓட்டு வேணான்றாங்க. ஆனால் பாபா சாஹேப் பெண்களுக்கு ஓட்டுரிமை, அந்த ஓட்டுரிமையில் தான் சாதாரண அடித்தட்டில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டு, ஒரு மதிப்பு, உயர்ந்த சமூகமாக கருதுகிற இல்லை உயர்ந்த சமூகம் சொல்லப்படுகிற மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளி எந்த அடிப்படையிலும் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த ஓட்டுரிமை. இந்த ஓட்டுரிமையை ஒரு குடிமகனும் சரியாக பயன்படுத்தினால் அது அந்த குடிமகனுடைய வாழ்வியல், சுற்றுச்சூழல் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிராயுதம். இந்த உயிராயுதத்தை சாதாரணமாக ஜாதிக்காகவோ, மதத்துக்காகவோ, மொழிக்காகவோ, பணப்பரிவாரங்களுக்காகவோ, குடி, பிரியாணி இதுக்காக சாதாரணமாக அந்த மக்கள் ஏமாந்து போய் ஓட்டு போட்டுறாங்க. அப்போது நாம் இங்கே என்ன செய்யணும்னா, மக்கள்கிட்ட இந்த ஓட்டுரிமையுடைய வேல்யூவை சொல்லணும். இந்த ஓட்டுரிமை தான் உன்னை வேல்யூபிளாக மாற்றுது. அந்த ஒரு விழிப்பை செய்வதற்கு தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் பீம் இந்தியா கட்சி. அந்த பணிகள் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அது எப்போ தொடங்கப்பட்டது? நவம்பர் 26, 2021 கான்ஸ்டியூஷன் டேயில் தொடங்கப்பட்டது. உங்களுடைய அமைப்பு தமிழகம் முழுவதும் இருக்கிறதா? தமிழகம் முழுவதும் இருக்கிறது. இங்கே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஜார்க்கண்ட், டெல்லி, மும்பை போன்ற பகுதிகளில் வலைதளங்களில் கான்டாக்ட் பண்ணி அங்கே அந்தந்த பகுதிகளில் இந்த வேலை திட்டத்தை எடுக்கிறாங்க. யார் இந்த வேலை திட்டத்தில் தன்னை இணைச்சிக்கிறாங்களோ, இங்கே இந்த அழைப்பை என்னென்னா, நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன், நான் தலைவர், என்னை ஏற்றுக்கிட்டு வாங்கன்ற அழைப்பு இல்லை. இந்த மக்கள்கிட்ட சீர்படுத்துகிற, விழிப்பு செய்கிற பணியை யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்கள இணைந்து
நீங்கள் தலைமையேற்று செய்யுங்கன்ற ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பின் அடிப்படையில் இன்றைக்கி பல நபர்கள் வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக இப்போ கூட ஏஜிஎஸ் அலுவலகம், அதில் ரிட்டையர்டு ஆஃபீஸர் வந்து சுப்ரீம் ஆஃபீஸர் சீனியர் சூப்பரண்ட்டு ஏஜிஎஸ் அன்பரசு அவர்கள் வந்து இந்த பாலிசி, இந்த கொள்கை, இந்த மக்கள் பணி வந்து சரியானது என்று அதை தெரிந்து கொண்டு அவராக வந்து தன்னை இணைத்து கொண்டார். அதனால் அவருக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் நேஷனல் கோஆர்டினேட்டராக அவர் பொறுப்பெடுத்திருக்கார். பொறுப்பெடுத்து 4 மாதங்கள் ஆகுது. தொடர்ச்சியாக அவர் மக்கள் பணி செஞ்சிட்ருக்காரு. இப்போ கூட இது விஷயம் ஹைதராபாத் போயிருக்காங்க அங்கே. இது அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பணிகளை தமிழ்நாட்டிலிருந்து எழுந்திருக்கிற குமார் அவர்கள் இந்தியா முழுவதுக்குமான ஒரு கட்சியின் தலைவராக உருவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இங்கே என்னன்னாக்கா எல்லா அரசியல் கட்சியுமே ஹீரோஷிப், இவர் தலைவர், அந்த ஐக்கான். அது வந்து எம்ஜிஆரில் தொடங்கி நல்ல கட்டுரை எழுதுவார், கவிதை எழுதுவார் அப்படின்னு கலைஞர் முதற்கொண்டு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் விஜய் என்ற இந்த ஹீரோஷிப்பை ஃபாலோ பண்ணி வருகின்ற அரசியலாக இருக்குது. அது இல்லை, இது பாலிசி, இது கேடர் பார்ட்டி. நான் ஒரு பணியாளன், இந்த முன்னின்று செய்கிறேன். என்னை விட பலமாக மக்கள் பணி செய்ய வந்தாலும் எனக்கு மேலேயும் வேலை செய்யலாம். அதனால் இது வந்து பாலிசி அடிப்படையில். என்ன பாலிசி? இந்த சமூக கூறுகளை, இந்த பிரச்சனைகளை இதை களைவதற்கான வேலை திட்டத்தை யார் முன்னெடுக்கிறாங்க? அது ஒரு பணியாளர், அவ்வளோதான். நான் வந்து தேசிய தலைவர் ஆகிறதுக்கோ இல்லை மாநில தலைவராக இருக்கிறதுக்கோ அதுக்காக தொடங்கப்பட்டதில்லை, எனக்காக ஹீரோஷிப்காக தொடங்கப்பட்டதில்லை. இது கேடர்ஸ் பார்ட்டி, அனைவரும் இதில் இந்த பணி செய்யணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மழை வெள்ளம் வருது, அரசாங்கம் வந்து எல்லா வேலையும் செஞ்சிடல, அவங்கவுங்க வீட்டை அந்த தெருவை சுத்தப்படுத்திக்கிறாங்கல்ல 2015 வெள்ளத்தில். அதுபோன்று இந்த நாடு முழுக்க சுத்தப்படுத்துகிற வேலையை அனைவரும் ஒருங்கிணைத்து செய்வதற்கான ஒரு தளம் தான் இந்த பீம் இந்தியா. நீங்கள் தொடக்கத்தில் பேசும்போது சாதி, சமயம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் அரசியல் கட்சிகள் உருவாக்குகின்றனன்னு சொன்னீங்க. இது அரசியல் கட்சி உருவாக்குனதால் அதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டதா? அதாவது அதை தொடர்ந்து இவங்க பயணிக்கிறாங்களா? அதில் 2000 வருஷமாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமூக மனிதனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இனக்குழுக்களாக இருக்கிறான். இனக்குழுக்கள் வந்து யார் வந்து ஆதிக்கமாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறதுன்ற போட்டிகள் இருக்குது. அந்த பரிணாமங்கள்லேருந்து தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகளாக இங்கே வந்து இந்த அடிமைத்தனங்கள் இருக்குதுன்றாங்க. அது பகவான் புத்தருடைய காலத்தில். பகவான் புத்தர் வந்து இந்த பொதுத்தன்மைக்காக போராடுறாரு. அதில் கூட பாருங்கள், பகவான் புத்தர் வந்து அவர் பசி தெரியாது, வறுமை தெரியாது, எதுவுமே தெரியாது, இறப்பும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகள், மாயக்கதைகள். நான் உண்மை என்ன, ரோகிணின்னு ஒரு நதி போகுது, அந்த நதியில் கோழியர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் பிரச்சனை வருது. தண்ணி பிரச்சனை தான். இங்கே நம்மளுக்கு கர்நாடகா நம்மளுக்கும் நடக்கிற தண்ணி பிரச்சனை மாதிரி இந்த பிரச்சனையில் பகவான் புத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சிறுபான்மையாக இருக்கின்ற கோழியர்களுக்கு இப்போ தண்ணி கொடுக்கணும்னு வலியுறுத்துறாரு. இவர் வந்து ஒரு மன்னருடைய சுழற்சி முறையில் ஆளக்கூடிய மன்னருடைய மகன். அந்த அடிப்படையில் சொல்லும்போது அங்கே இளைஞர் இயக்கத்தை கூப்பிட்டு ஒரு கட்டமைக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது இல்லைங்களா, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அது மாதிரி இயக்கங்கள்லாம் கட்டமைச்சு ஒடுக்குவதற்கான ஒரு படையை தயார் பண்ணுறாங்களா, அது மாதிரி அப்போ தயார்படுத்துகிறாங்க. புத்தர் ஒரு மேன்மையானவர், அதோட நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி கொண்டு போய் சேர்க்குறீங்களா? அது மென்மையானவர், அது மென்மைனா அது நான் விளக்கமாக சொல்கிறேன். அதாவது அவர் வந்து ஆர்எஸ்எஸோட சேர்க்கலை. இன்றைக்கி எப்படி இந்தியாவில் வந்து ஒரு சமூகத்தையோ இல்லை ஒரு வலிமையை வந்து ஒடுக்கணும் என்பதற்கு ஒரு ஏவல் படையை வந்து பயன்படுத்துகிறாங்களோ, அது தவறான நோக்கத்திற்காக, அது ஒரு தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுபோன்று அங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாக்கிய சமூகம், சாக்கிய இனம் வந்து ஒரு இளைஞர் படையை தயார்படுத்துகிறாங்க. என்னன்னா, கோழியர்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம கொடுத்த தண்ணியை வந்து பெற்றுக்கிட்டு இருந்தான், இப்போ தண்ணி வந்து கேட்குறான், அதட்டி கேட்குறான். ரெண்டாவது நம்ம ஈக்குவலை வந்து சண்டை போடுறான், நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவங்கள அடித்து துன்புறுத்தி கொலை செய்து ஒரு ஒரு மோசமான ஏதாவது ஒரு சம்பவங்களை செஞ்சால் பயந்துக்கிட்டு திரும்ப பழைய மாதிரி ரிவேஸ் ஆகிடுவான்றதுனால இந்த படையை வந்து கட்டமைக்கிறாங்க. அப்போ பகவான் எதிராக தான் இவர் வராரு. அதான் பகவான் புத்தர் வந்து எதிராக பேசுகிறார், எந்த ஒரு சமுதாயத்தை ஒடுக்கக்கூடாது, அவங்க கூட மக்கள் தொகை பெருக்கத்தில் வராங்களா, அது இன்றைக்கி வரலையும் அது எல்லாத்துலேயுமே பொறுத்துட்டு பாருங்களேன். அப்போ வரும்போது இந்த ஈக்குவாலிட்டி பேசுகிறார் பகவான் புத்தர். அப்போ தான் வந்து இதனுடைய கேள்வி தான் அவர் வந்து ஒரு துறவியாக்கி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணி இன்றைக்கி தலை சிறந்த
ஒரு சமத்துவத்தை பகவான் புத்தரிலிருந்து தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்த ஒரு 14ஆம் நூற்றாண்டு பக்தி மூமெண்ட். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்ப்பனர்கள் வந்து பிராமணர்கள் சொல்கிறாங்க, பார்ப்பனர்கள் இந்துன்ற ஒரு அரசியல் கிரெடிட்டை எப்படி கேப்சர் பண்ணாங்களோ அது மாதிரி தமிழகத்தில் எங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் திராவிடம் என்ற பொலிட்டிக்கல் கிரெடிட்டை எடுத்துருக்காங்க. எப்படி வந்து பார்ப்பனர்கள் வந்து தமிழ்நாட்டு எல்லைக்கு அப்பால் உள்ளவர்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், தமிழுக்கு அப்பாற்பட்டவர்கள், தமிழுக்கு இவங்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. இதை கிரெடிட் பண்ணிக்கிறது இங்க இருக்கிறவர்கள் ஆதரவு சக்திகளாக இருக்கிறாங்க. அது பலமான கட்டமைப்பா இருக்கு. அது ஒரு குறிப்பா பாருங்க, வட தமிழ்நாட்டில் பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்குறோம். தென் தமிழ்நாட்டில் அங்கே வந்து பல்லர்களுக்கும் தேவர்களுக்குமான பிரச்சனைகள் இருக்குது. அது முதுகுறவு களத்தில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி வரல யாருக்குனாக்கா நாடார்களுக்கு தேவருக்கும் பிரச்சனையாக இருந்தது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேகரன் காமராஜர் பீரியடில் ஒரு பெரிய அரசியல்னு வச்சுங்களேன். அப்போ திசை திருப்பு பல்லர்களுக்கும் தேவர்களுக்குமான பிரச்சனையாக மடைமாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் மேற்கு மண்டலங்களை பார்த்தீங்கன்னா அருந்ததியருக்கும் கவுண்டர்களுக்குமான பிரச்சனையாக மடைமாற்றம் செய்யப்படுகிறது. அப்போ இங்கே என்னன்னாக்கா இந்த பிரிச்சாளும் சூழ்ச்சிகள் இங்கே பயங்கரமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இங்கே தமிழன் பெரும்பான்மைன்றது ஒன்று. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து அதிகமாக மாணவர்களிடையே சொல்லப்பட்டது என்னென்னா, ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்ச்சியத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே பிரித்தாளும் சூழ்ச்சிகள்லாம் இங்கே இருந்திருக்கா? சார், இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்றது காமனா, திருடன்றது காமன் வார்த்தை. அது மாதிரி சூழ்ச்சின்றது காமனான வார்த்தை. யாரெல்லாம் இங்கே அதிகாரத்தையும் பலத்தை அடையணும் போது அப்போ எல்லாருமே இந்த சூழ்ச்சின்றதை எல்லா தளத்திலும் பயன்படுத்துறது தான். ஒரு அலுவலகத்தில் கூட சூழ்ச்சி நடக்குது. இந்த காலத்துல இருந்து வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. அது தொடர்ச்சியாக வருது. கோபம் எப்போ இருந்து சார் வருது, துன்பம் எப்போ இருந்து வருது சொல்ல முடியுமா? அது மாதிரி இது இயல்பானது வருது. சூழ்ச்சின்றது எல்லா காலகட்டங்களும் இருந்ததே, இது இன்னைக்கு இதுவாக மாறி நிற்கிது, அவ்வளோதான். இப்போ வந்து கட்சிகள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார். கட்சிகள் அதான் பொலிட்டிக்கல் கிரெடிட். எப்படி வந்து இந்துன்ற வார்த்தை வந்து அது அரசியல் பொலிட்டிக்கல் கிரெடிட் ஆச்சோ அது மாதிரி திராவிடம் இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கிரெடிட். நீங்கள் இப்போ இதுக்கு கொஞ்சம் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, திராவிடம் ஆரியம், இந்த ஆரியத்திற்கு எதிரான இது ஒரு இனக்குழு, அந்த ரேஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒன்று. நீங்கள் மிக சாதாரணமாக அதை சொல்கிறீங்களே சார். ஆரியம் திராவிடம் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துக்கன்னா, இப்போ திராவிடம்ன்ற வார்த்தையை வந்து இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் நீதி கட்சி தான் ஆரம்பித்தாங்க. இல்லை, இது அயோத்திதாச பண்டிதர் தான் திராவிடம் என்ற வார்த்தையை உருவாக்குறாங்க. உதயசூரியன் சின்னம் அயோத்திதாசர் கொண்டு வந்து தாமரை அயோத்திதாசர் இன்னைக்கு ஒரு பைசா தமிழ். அதெல்லாம் நீங்கள் வந்து உயர்வாக கருதுறீங்க. அயோத்திதாச பண்டிதர் மிக உயர்வானவர்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் சொன்ன திராவிடத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் சொன்ன திராவிடம் யார் ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் திராவிடம்ன்றது வந்து அவர் சொன்ன திராவிடம் என்பது இப்போ திரிகடுகம் இதெல்லாம் பௌத்த வார்த்தைகள். அவர் வந்து பௌத்தத்தை மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்கிறார். திருவிக கல்யாண சுந்தரனார்லாம் இவர் நிறைய போதித்திருக்காரு. அவர் அதாவது அயோத்திதாசர் என்ற ஆளுமையை நம்ம பேச ஆரம்பித்தோம்னா இங்கே தமிழகத்தில் பௌத்த மறுமலர்ச்சி ஏற்பட்டுடும். ஏன்னா பௌத்த மறுமலர்ச்சிக்கான அனைத்து தரவுகளையும் ஆய்வு செய்து இங்கே வச்சிருக்காரு. இந்த அயோத்திதாச பண்டிதர் ஆய்வு செய்ததுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு கிடைக்கிற அந்த மெட்டீரியல். அதன் மூலியமா தான் பாபா சாஹேப் அம்பேத்கரே வந்து பௌத்தத்துக்குள்ள ஆய்வு செய்கிறார். அது மிகப்பெரிய வரலாறு. அயோத்திதாசருடைய தொடக்கம் தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர்கிட்ட வந்துச்சு. அதை தொடர்ந்து நீங்கள்லாம் அதை எடுத்து ஏன் ஒரு உயர்வான நிலைக்கு அதை கொண்டு போகல? அதற்கு பிறகு வந்தவர்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாமே கொண்டு போகலன்றதை தாண்டி இங்கே வந்து நிராயுத பாணியாக பேஸில் எந்த ஒரு வலிமை மற்றும் கிடைக்கின்ற சமூகத்திலேருந்து எழுந்து வரவங்க ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் அதிலிருந்து வரும்போது உடனடியாக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள், லீடர்ஸு, பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நீ பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அதனால் அந்த முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள், கடைநிலை மக்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்ட பட்டியலினத்து மக்கள் ஒரு உயர்வை நோக்கி வரும்போது அவர்களுக்கு கீழே இருக்கிற உறவுகளை பார்ப்பதில்லை, அவர்களுக்கு உதவுவதில்லை. அவர்கள் வேறு சாதியினரையோ அல்லது வேறு மேல்மட்ட பொருளாதார நிலையில் இருக்கிறவர்களையோ சார்ந்து போய் விடுகிறார்கள். ஆக இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி யார் குற்றச்சாட்டு சொன்னாங்க? பொதுவாக சொல்கிறாங்க.
பொதுவாக சொல்ல. அதான் சார் இந்த இதுதான் சூழ்ச்சி திரும்ப வர என்னன்னா, இந்த பட்டியலின சமூகத்தில் இருந்த வரக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ஆளுமைப்படுத்தி அரசியல்படுத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கான மிகப்பெரிய தூண்டுதலை தருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியார் அரசு பணியில் இருக்கிறாரு, ஒரு வழக்கறிஞர். அவர் வந்த உடனேயுமே இந்த சமூகம் முழுக்க வந்து வழக்கறிஞர்களாக மாறுறாங்க. இந்த சமூகத்தினுடைய ஐக்கான் இவங்க உதவ வேணாம், ஒரு ஐக்கான் வந்தாவே இந்த சமூகத்திலேருந்து இந்த ஐக்கான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வராங்கன்னும் போது அதை நோக்கி இந்த சமூகம் இளைஞர்கள் எல்லாம் நகருவாங்க. அதுவே பெரிய கிரெடிட் சார். அவரை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கி, அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஆளுமையாக இருந்த தலைவர், என்னுடைய வழிகாட்டி, நான் அந்த அரசியல் தளத்துக்கு வர்றதுக்கு தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கில் தான் காரணம். நான் அவரோட பயணப்பட்டிருக்கேன். நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் சவுத் சென்னை கேண்டிடேட் 2019, அதுக்கப்புறம் கடந்த தேர்தலில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். அங்கேருந்து தான் என்னுடைய பயணங்கள். அதனால் ஆம்ஸ்ட்ராங் வரை இந்த சமூகத்துக்கான கருத்தியல் வலிமை, சட்ட வலிமை, இது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு உங்களை உருவாக்கிய ஒரு ஆளுமையை எதிர்த்து நீங்கள் இன்னொரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கீங்களா? இல்லை, அவருடைய என்னன்னாக்கா, இன்னைக்கு பிஜேபிக்கு வந்து 1000 துணை அமைப்புகள் இருக்கு. ஆனால் அவங்க எல்லாமே ஒரு நேஷனல் பாலிடிக்ஸை டிசைட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, 89 அமைப்புகள் சேர்ந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸை தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு பிஜேபி நிற்குது, சங் பரிவார் எல்லாம் சேர்ந்து. ஆனால் இன்னைக்கு பதிவு பெற்ற 25,000க்கு மேற்பட்ட இயக்கங்கள் இருக்குது இந்த பட்டியல் சமூக SC/ST மக்கள்கிட்ட. பதிவு பெறாத கிட்டத்தட்ட 30-35,000 இயக்கங்கள் இருக்குது. ஒரு 55,000 இயக்கங்கள் சேர்ந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸை உருவாக்க முடியல. அது என்ன பலவீனம்னா, இந்த சமூகம் நீ எவ்வளோ தான் அடித்தாலும், எவ்வளோ உதைச்சாலும், எந்த மாதிரி மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும், இந்த உலகத்திலேயே இந்த பொறுமையும் இந்த சகிப்புத்தன்மை கொண்ட சமூகம் எதுனா இந்த சமூகம் தான். நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க டே பை டே இந்த நிமிடத்துக்கு நிமிடம் இந்த வன்முறை அட்ராசிட்டியெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் நடந்தால் கூட நீ ஒன்றும் இந்த வேங்கவாயில் பாருங்கள், ஒரு சமூகத்தில் இருந்து தவறு செய்த குற்றவாளியை நம்ம சமூகத்தை சொல்லலை, அந்த குற்றவாளியை தண்டிக்கணுன்ற மனநிலைக்கு இந்த அரசு போகல. ஏன்னா அவங்க எல்லாம் ஆர்கனைஸாக இருக்காங்க. அந்த சமூகத்தில் குற்றவாளியை நம்ம எடுத்து தண்டித்தோம்னா கூட அந்த சமூகத்துடைய ஓட்டு நம்மளுக்கு கிரெடிட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஏன் நீங்கள் இப்படி சிந்திக்கக்கூடாது? அதாவது வாக்கு வங்கி போய்டுன்னு நினைக்கிறது ஒன்று, ஆனால் அதே நேரத்தில் அந்த சமூகத்தை அவர் தனிப்பட்ட நபரை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அவர் சமூகம் சார்ந்து குற்றம் சுமத்தப்பட்டால் அந்த சமூகத்துக்கும் இந்த சமூகத்திற்கும் சிக்கல் வந்துடும், அடிதடி வந்துடும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் கூட அதை பண்ணலாம். சூப்பர், நல்ல எண்ணத்தில் அடிப்படையில் செஞ்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் தினசரி 1,00,000 பேர் கொண்டுடுங்க, பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இலங்கையை உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஏன்னா அவனுக்கு பிடிக்கல, கொலை செஞ்சான், கொண்டு குவிச்சான், சுடுகாடாக்கினான். அவன் கொண்டு டயர்டாயிட்டான். அவன் இப்போ யாரும் கொல்றது கூட இல்லை. ஏன்னா அவன் கொண்டு டயர்டாயிட்டான். அதாவது தொடர்ச்சி அதை செஞ்சு அவனுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தரேன், எங்களுக்கு அரசியலை தரேன், வலிமை தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லிட்டு தினம் 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 எங்கள் மீது ஏவப்படுகிற வன்முறையும் அவமரியாதையும் எவ்வளோ நாள் சகிச்சுட்டு இருக்குது. இல்லை, இப்படிப்பட்ட அவமரியாதை வன்முறைகளை எல்லாம் எதிர்த்து அவங்களுக்கு துணை போகிறவர்கள் உடனே வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கீங்களே. எதுலேருந்து வெளியே வர முடியாது? இப்போது அரசு செய்கிறது திராவிட மாடல் அரசு தான். அந்த கட்சிக்கு ஆதரவாகவே திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு. அவர் கட்சிக்கு ஆதரவாக இல்லை, இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்கார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் இந்த லீடு. இந்த தீர்ப்பும் ஜனநாயக முறைப்படியானது தானா? ஜனநாயகத்தில் ஒன்றும் இல்லை சார், 4 மோசமான நபர்கள் இருக்காங்க. அந்த 4 பேரில் யார் பெஸ்ட்டு, அவ்வளோதான். அதோட பெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்க ஆதரவு பண்ணலாம். 4 பேரும் மோசமானவர்கள் தான், 4 பேரும் தவறானவர்கள் தான். இந்த 4 பேரில் ஓரளவு குறைந்து பண்ணுற அந்த அடிப்படையில் தான் திமுக ஆதரிக்கிறார். விருப்பப்பட்டுலாம் கிடையாது. அவருடைய மனக்குமுறல், அவருடைய வலி எல்லாமே இருந்துட்டுருக்கு. என்னன்னா, இந்த சமூகம் ஒட்டுமொத்த திரட்சியம் அண்ணன் திருமாவளவனை நோக்கி நகர்ந்தால் அவருடைய முடிவுகள் வேறு விதமாக இருக்கும். அவருடைய ஆரம்பகால அரசியல் என்பது இந்த சமூகத்தை அப்படி மிகப்பெரிய ஒரு ஏவுகணையை மாற்றினார். இப்போ உங்களோட அமைப்பு பீம் இந்தியா அமைப்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் துணை அமைப்பா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை அமைப்பா?
விடுதலை சிறுத்தையோ பகுஜன் சமாஜ் கட்சியோ துணை அமைப்போ கிடையாது. இந்த அடித்தட்டு மக்கள் இருந்து புறப்பட்டு வருகிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து இந்த பொதுத்தன்மை விரும்புகிற அனைவரையும் ஒருங்கிணைத்து. இப்போ சங் பரிவாரில் இருக்கிற ஒரு பிரிவை கூப்பிட்டு கேட்டால் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு நேரடியாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தலைமை இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி கிடையாது. இப்போ நேஷனல் பாலிடிக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா பகுஜன் சமாஜ் கட்சி, ஸ்டேட் பாலிடிக்ஸை பார்த்தா அண்ணன் திருமாவளவன். இப்போ நான் சொன்ன சரி, ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ண முடியாது இல்லையா? இப்போ தமிழகத்தில் இருக்குது, பக்கத்தில் ஆந்திராவுக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை நகர்ந்திருக்கிறது. ஆனால் தேசிய அளவில் எங்களுடைய பிரதமர் அன்னை மாயாவதி, மாநில அளவில் எங்களுடைய இப்போ முதலமைச்சர் அண்ணன் திருமாவளவன். இதில் எங்களுடைய மாற்று கருத்து எல்லாம் இல்லை. அல்ல இவங்க ரெண்டு பேர்ல யார் உங்களுடைய இந்த தவறு இல்லை? இந்த பீம் இந்தியா கருத்தை இங்கே இருக்கிற பட்டியலின தலைவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார். சாதி மத மொழி இன பேதமற்ற அப்படின்னும் போது இதில் இவங்க மட்டும் இல்லை, அந்த பொது கொள்கைக்கு வரல. நான் இந்த தலைவர்களை வர சொல்கிறேன். எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாருமே தொடர்பில் இருக்காங்க. அவங்க என்னன்னாக்கா மக்கள்கிட்ட விழிப்பு செய்கிற உங்கள் பணி சிறந்த பணி, தொடர்ச்சியாக செய்து கொள்ளுங்கள், நாங்கள் அதுக்கு ஆதரவாக இருக்கின்ற எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு பின்புலமாக எல்லாருமே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஓபிசி சமூகத்தில் இருக்கின்ற பொதுவான நபர்கள் கூட எனக்கு ஆதரவு சக்தியில் இருக்காங்க. குறிப்பாக நம்முடைய பீம் இந்தியாவினுடைய இப்போ இந்த கட்டமைப்பில் நாடார் இருக்காங்க, மாநில பொறுப்புகளில் எல்லா சமுதாயத்திலும் பிரதிநிதித்துவம் தரும். இந்த பாலிசி அடிப்படையில் தான், இங்கே சமூக அடிப்படையிலே கிடையாது. ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி வந்து இந்த சமூகத்தில் வஞ்சிக்கப்படுகிற ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற ஒரு சமூகமும் ஏமாற்றப்படுகிற சமூகமும் பேக்வேர்டு ஓபிசி, இவர் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுற வேலை தான் இது. அப்போது நம்முடைய எல்லாமே ஜனநாயகத்தை காப்போம். ஒரு மிகப்பெரிய நன்மை தரும் வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இந்த வேலையின் மூலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அருமையான தலைவர் எழுச்சி தலைவர் அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் அவர் மட்டும் இல்லை, இந்த சமூகத்திலேருந்து யார் அந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு வர்றதுக்கான தூண்டுதலையும் பலத்தையும் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இல்லை, அதாவது ஒரு இலக்கு இல்லாமல் யார் வந்தாலும் சரி அதிலிருந்து வந்தாருன்னு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஏன் இயங்க மாட்டேங்கிறீங்க? நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சார், தமிழ்நாட்டில் அண்ணன் திருமா வந்து முதலமைச்சர், பேகன்ஜி மாயாவதி வந்து அந்த கேள்வி தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அதுக்கு தான் நீங்கள் யாராக இருந்தாலும் இன்னொரு அவர் மட்டும் இல்லை அது இந்த சூழலில் நீங்கள் தீர்க்கமாக இந்த சூழலில் அவர் வந்து முதலமைச்சரை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன்ல, கண்டிப்பாக அவர் தான் ஆகணும். ஏன்னா மற்ற சமூகத்திலிருந்து முதலமைச்சர் தான் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற சூழ்நிலை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் என்பது பர்ச்சேஸ் அடிப்படையில் இருக்குன்னு நினைக்கிறேன். பணம் கொடுத்து பர்ச்சேஸ் தான் சார். இன்னைக்கு பொலிட்டிக்கல் வந்து கார்பரேட் ஆயிடுச்சு சார். பொலிட்டிக்கல் பக்கா கார்பரேட். நீ எந்த இந்த சொசைட்டியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நல்ல பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி வந்து இப்போ திமுக அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அதிமுக வந்து அது குறைஞ்சிருக்குது இப்போ. ஏன்னா அவங்களுக்குள்ள இல்லை, இப்போ இவங்களையெல்லாம் கட்டி ஆள்கிற, நாங்கள் சொல்கிறது தான் சரி, நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒன்றிய அரசுக்கு அந்த பணம் கொடுத்து வாங்குற அந்த இது இல்லையா? அவங்க பயங்கரமான புழுகு மூட்டைகளோடு சேர்ந்த பணமும் கொடுப்பாங்க. ரெண்டாவது இப்போ அதிமுகவை தூக்கி பிடிக்கின்ற இந்த கார்பரேட் முதலாளிகளும் மத்தியில் இருக்கிற இந்த ஒன்றிய அரசு கார்பரேட் முதலாளி, இது வந்து கார்பரேட்டும் பாலிடிக்ஸும் ஒன்றா சேர்ந்துருச்சு, மதமும் ஒன்றா சேர்ந்துருக்குதுங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான நகர்தலாக இருக்குது. வருகின்ற தேர்தல் என்பது பர்ச்சேஸ் நீங்கள் என்ன விவாதம் செஞ்சாலும் எந்த டேட்டா பேஸ் எடுத்தாலும் பர்ச்சேஸ் அடிப்படையில் தான் ஆட்சி அமையும். இது உறுதியாக சொல்கிறேன். இது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பர்ச்சேஸ் பண்ணுறதா இல்லை மக்களை பர்ச்சேஸ் பண்ணுறதா? அதாவது சார், இப்போ நார்த் இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே அதிகமாக அங்கே என்ன பர்ச்சேஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பியை பர்ச்சேஸ் நடக்கும், கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க, அந்த பெரும்பான்மை நிரூபிப்பாங்க. அது அந்த அதோட தாண்டினா நேரடியாகவே மக்கள்கிட்ட இப்போ நாம் வந்து இங்கே கடையில் போயிட்டு வாங்குவோம், கடையில் வாங்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக விவசாயிகிட்டே போய் வாங்கலான்றாங்களா, அது மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே மக்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. சாதாரணமாக கட்டமைப்பு இருக்குது. நீ ஒன்றும் இல்லை, பெண்கள் அதிகார வலிமைக்கு வரணும்னு சொல்லிட்டு மகளிர் குழுக்கெல்லாம் உருவாக்குனாங்க. அந்த அம்மா எல்லாருமே வந்து ஒரு விழிப்படைந்து இந்த சொசைட்டியில் குடும்பம் இந்த சமூகம் என்ற விழிப்பு அடைந்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற அதிமுக திமுக கட்சி நேரடியாக குற்றச்சாட்டுறேன், போட்டி போட்டுக்கொண்டு இந்த மகளிர்
குழுக்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணனால எல்லா மகளிர் குழுவும் தேர்தல் வந்துச்சுனாக்கா தன்னுடைய குடும்ப செலவினங்களுக்காக கட்சி வேறுபாடு இல்லாம கட்சி வேறுபாடு இல்லாம யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடி பிடிப்பதும் கோஷம் போடுவதும் இந்த பணிகளை மகளிர் குழுக்களும் இந்த அடித்தட்டு மக்களும் சாரசாரையாக போறாங்க. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை சுவைக்கிற அந்த அதிகாரத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்றவங்களுடைய மனைவிமார்களும் குழந்தைமார்களும் இந்த கொடி பிடிக்கல, கோஷம் போடல. ஆனால் சாதாரண இந்த மக்கள் தன்னுடைய வீட்டு ஒரு நாள் செலவுக்காக கொடி பிடிக்கிற இந்த மக்களை வச்சு ஆட்சி அதிகாரத்தை அடையிற இந்த கட்சிகளுக்கு கொஞ்சம் கூட மனதில் ஒரு வலியும் வேதனை ஏற்படுத்தாது தான் சார் மோசமானது. ஒரு மனித சக்திகள் ஒரு மனிதன் துன்பப்படுவதை அதை பார்த்தா மனது இலகு ஆகணும். இந்த இலகுவான நிலையை இவங்க யாருமே அடையலை. பணமும் இந்த கார்ப்பரேட் அரசியலும் கலந்த அந்த அரசியலை நீங்கள் போட்டி போட்டுட்டு இதில் யாரும் வலிமை இல்லாதவர்கள் சார் அவங்க. இன்றைக்கி இந்த ஆட்சியே 2026 இந்த எலெக்ஷன் நடக்கிற இந்த இதில் கூட பர்ச்சேஸ் அடிப்படையில் ஆட்சி அமைப்பார்கள். இங்கே இந்த கூட்டணினா பர்ச்சேஸ் தான் ஒன்லி. அதாவது பர்ச்சேஸ் அடிப்படையில் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாவற்றிலும் மிகவும் வலிமையாக இருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குக்கு பணம் வழங்கவில்லை அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அது உண்மைதானா? நான் ஒன்றும் டீப்பாக சொல்லணும்னா பல விஷயங்கள் இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம பேசலாம். என்னென்னா ஒன்றிய அரசுகள் இன்றைக்கி எல்லா அரசு துறையிலும் நிர்வாகத்துறையிலும் பயிற்சி பெற்று ஆர்எஸ்எஸ்னுடைய துறை அதிகாரிகளாக ஊடுருவிட்டாங்க. இன்றைக்கி எல்லா திட்டங்களுமே மக்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெருத்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள். வங்கி கடனில் இருந்து இந்த எம்எஸ்எம்இல இருந்து இந்த தாட்கொல்லில் இருந்து இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இதில் இருந்து உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு பொய்யும் புழுகையும் மட்டுமே வச்சு இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த மாதிரியான சலுகைலாம் கிடைப்பது இல்லையா? அப்போது சார் இன்னைக்கு அதாவது தாட்கோ இருக்குது, பட்டியலின சமுதாயத்துக்கான தாட்கோ இருக்குது, பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்படுது. அது கிடைச்சிருக்குதா? அது மாநில அரசு தான் சொல்லு. இல்லை சார், கிடைச்சிருக்குதா? திட்டம் இருக்குது, சட்டம் இருக்குது, துறை இருக்குது. இது இந்த மக்களுக்கு எளிதாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தியை இதில் கொடுத்திருக்கிறதானா? இல்லை. ஏன்னா அங்கே ஒரு இறுக்கத்தை உருவாக்கி நான் போய் 10 காசு வட்டிக்கு 15 காசு வட்டி மீட்ரு வட்டி கூட போய் வாங்கிட்டு நான் வேலை செஞ்சுக்கிறேன். இந்த வங்கி கிட்ட போனால் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டான்னுட்டு யாரும் போகிறதில்ல. அப்போ இந்த இறுக்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, இலகுவா இல்லை. அதுபோன்று அனைத்து திட்டங்கள்லையும் சொல்லிடுறேன் பாருங்க, அனைத்து திட்டங்களும் இருக்குது, அது இலகுவாக கிடைக்கல. அது ஒரு இறுக்கத்தை உருவாக்கி உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் தான் ஏற்படுத்துகிறாங்க. திட்டங்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்கள் அவ்வளோ திட்டங்கள் இருக்குது, ஆனால் எதுவும் செயல்பாட்டுக்கு வரல, செயல்பாட்டில் கிடையாது. திட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு எல்லா துறை திட்டங்களுக்கு விழாக்கள் நடத்துகிறார்கள். இன்னைக்கு தாட்கொலை அந்த திட்டங்கள் மேல் ஏற்படுகிற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த மக்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பாங்களா சார்? திட்டங்கள் மட்டும் இல்லை சார், பக்தி தன்மையை அதிகப்படுத்துகிறாங்க. எங்கெல்லாம் கோவில் இருக்குதோ, எங்கெல்லாம் ஒரு சின்ன கோவில் இருந்தால் கூட அந்த கோவிலுக்கு எத்தனை பேர் வரான்னு கணக்கு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கோவில் தலங்களுக்கு சுற்றுலா கொண்டு போயிட்டுருக்காங்க. மிக நேரடியாக பணம் கொடுக்காம இந்த மாதிரியான பண்பாட்டு தளத்தில் மக்கள் கேப்சர் பண்ணுறாங்க சார். பண்பாட்டு தளத்தில் கேப்சர் பண்ணுறாங்க. இந்த பணமும் ஓரலாக இப்போ நேரடியாக இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த பண்பாட்டு தளத்தில் கோவில் திருவிழாக்களும் பண்பாட்டு திருவிழாக்களும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழுக்களும் உணர்வுபூர்வமாக ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு வைப்ரேஷன் உருவாக்குறாங்க. அந்த வைப்ரேஷன் மூலயமா தான் இங்கே பல விஷயங்கள் கட்டவிழ்க்கப்படும். இந்தியா முழுக்க அது மத உணர்வுகளாகவும் சாதி உணர்வுகளாகவும் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த தமிழகத்தில் இருக்கிற அது டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சிகளாக இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு அனைத்து விதமான வாய்ப்பையும் வழங்காத வரை, வழங்குகிற வரை இந்த மக்கள் ஒன்றிய அரசிலிருந்து அது யார் வந்தாலும் அவர் கூட கை கூப்பதற்கு தயாராகிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா
யாராலுமே உள்ளே வர முடியாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணலை, இது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் செய்யலை இந்த அரசு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ செய்யலைன்னொடனே அவங்கள நோக்கி இவங்க ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ஆனால் அவங்க அதை செய்ய போகிறதில்ல, அது உண்மை. அவங்க இதை செய்ய போகிறதில்ல, ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த பக்கம் நகர்றாங்க. அதனால தான் உள்ளே நுழைய முடியாதுன்னு சொன்ன பிஜேபி இன்னைக்கு தமிழகம் முழுக்க கிளைகளை உருவாக்கியிருக்கான். இவங்க வெற்று கூச்சல் தான் போட்டுட்ருக்காங்க, அவங்களுடைய வேலை திட்டத்தை தொடங்கிட்டாங்க. இப்போ எதிர்காலத்தில் இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி நேரடி ஆட்சி அமைக்கலாம் கூட, இங்கே உட்கட்ட ஜனநாயகம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பூசலை உருவாக்கி அதன் மூலயமாக ஒரு அரசு ஏற்படும். அது அவங்களுக்கு ஆதரவு சக்திகளாக இருப்பதாக அது இது பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இங்கே யாருக்கும் ஸ்டாண்டர்ட் கிடையாது சார். இல்லை, இப்போ இந்த விவாதத்தில் உணர்வு பூர்வம் அப்படின்றது வெற்றி பெறுமா அல்லது பணம்ன்றது வெற்றி பெறுமா? உணர்வு வந்து ஒரு சில இடத்துல வெற்றி பெறும், பணமும் ஒரு இடத்துல வெற்றி பெறும். இப்போ ஒரு பகுதியில் ஒரு மத சண்டையை உருவாக்கிட்டு அந்த நேரத்தில் காசு எடுத்து போனால் துரத்தி அடிப்பான். அது எங்கன்னா அதுதான். அது மாதிரி இந்த உணர்வு அதிகமாச்சுனாங்க அது மாதிரி இருக்கும். தமிழகம் அந்த சூழல் அதிகமாக ஏற்படலை. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான விழிப்பை தந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. மிக ஆளுமைகள் வாழ்ந்த இடங்களாக இருக்கிறது. இங்கே பற்ற வச்சா கூட அவங்களுக்கு சீக்கிரம் எளிதாக பற்றலை, ஒரு லாபி நடந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்து இங்கே கருத்தியல் வந்து இங்கே வலிமையாக இருக்குது. ஆனால் அந்த கருத்தியல் வலிமை வந்து இந்த ஆளுகின்ற இந்த தமிழக அரசுகள் அது சரியாக செஞ்சாங்கன்னா இந்த வலிமை இன்னும் ஸ்டாண்டர்டாக நிற்க யாரும் உள்ளே வர முடியாது. இதையெல்லாம் உதாசீனப்படுத்தி அவங்க வந்து மற்ற கார்ப்பரேட்டு பிஸ்னஸ்ஸு அதிகாரம் அதை நோக்கி அவங்க வலிமை பெற்று இந்த கருத்திலையும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்வு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அது வாய்ப்பு அமையும். இப்போ இந்த மும்மொழி விவகாரம் இருக்குல்ல, இது வந்து மற்ற மாநிலங்களில் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடை ஒரு முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு நம்ம மொழி போயிடுமோன்ற ஒரு பரிதவிப்பில் சிலர் கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார் இப்போனா ஜாதி என்பது ஒரு உணர்வு, மதம் என்பது ஒரு உணர்வு, மொழி என்பது உணர்வு. இந்த உணர்வை தூண்டப்படுகிறது. இந்த தூண்டப்படுகிற உணர்வு என்ன கிரெடிட்டை உருவாக்குறது தான் முக்கியம். அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மத்திய பள்ளிகளாக இருக்கட்டும், மாநிலத்தில் இருக்கின்ற பள்ளிகளாக இப்படி நம்ம ஒன்று எடுத்துக்கலாமா? அதாவது தூண்டப்பட்டவர்கள் அவங்க பிரிந்து இருக்கிறார்கள், தூண்டியவர் ஒரே நிலையில் இருக்கிறார், அதனால் அவருக்கு ஆதாயமாக மாறிவிடுகிறதுன்னு நினைக்கலாமா? கண்டிப்பாக சார், அவங்களுக்கு மாற சரிண்ணா. இப்போ தூண்டுறாங்க இல்லையா, இப்போ தூண்டப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் தூண்டப்படுது. ஆனால் அவங்க வந்து பக்காவான அஜெண்டா இருக்குது சார். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு மாதிரி ஒரே மாதிரிலாம் கிடையாது. தமிழக அரசியல் சூழல் வேறு, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவுடைய அரசியல் சூழல் வேறு, இன்றைக்கி வந்து வட இந்தியாவுடைய அரசியல் சூழல் வேறு. அதனால் வந்து பல பண்பாடு, கலை, கலாச்சாரங்களால், உணவு முறைகளால், பழக்க வழக்கங்களால், மொழியால் அவ்வளோ பிரிவினைகளான தேசம் இது. இந்த தேசம் இந்தியா முழுக்க ஒரே பாலிசியில் வரக்கூடிய ஒரு மையப்புள்ளியை பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்படுத்தியிருக்கார். அதுதான் அந்த சட்டம். நீங்கள் ரஷ்யாலாம் பாருங்கள், அந்த கான்ஸ்டியூஷனில் கட்டுப்படுத்த முடியல சார். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா சிதறிச்சு, அப்படி பீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய வலிமையாக அந்த தேசம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கான்ஸ்டியூஷன் தான். ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனை இவங்களை வந்து மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்கிறார்கள். இப்போ தனித்தமிழ்நாடு கிடைக்காம போனதுக்கு அம்பேத்கர் அவர்கள் காரணம்னு நினைக்கிறீங்களா? அவரோட தனித்தமிழ்நாடு வந்து அவரு இல்லை, இந்தியா முழுக்க, அதாவது ஒரு நிலப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய உணர்வுகளையும் கான்ஸ்டியூஷன் பாருங்க, எந்த ஜாதி மதத்தை சார்ந்தவர்களும் எல்லாத்தையும் உணர்வு ரீதியில் ரெஸ்பான்ஸ் பண்ணது மதிக்குது. இன்னைக்கு 1000 முஸ்லீம் இருக்கிற இடத்துல ஒரு மாரியம்மா கோவிலுக்கு நான் கூழ் ஊற்ற போறேன்னு ஒரே ஒரு குடும்பம் ஊத்துச்சுன்னா போலீஸ் பாதுகாப்பு போட்டு கூழ் ஊற்ற சொல்றாங்க. இப்படிப்பட்ட மதிப்பளிக்கிற ஒரு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்களும் சட்டமும் போற்றப்படத்தக்கவை. அந்த நிலை இந்தியாவில் இனி தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதற்கு பங்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? அது தொடரும் சார். இது வந்து இந்த இவங்களாண்ட வந்து ஏமாற்றம் மட்டும்தான் முடியும். கான்ஸ்டியூஷனை புரட்டி போடுற அளவுக்கு இந்த வலிமை யாருக்கும் இல்லை. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷனை புரட்டி போடுற சக்தி யாருக்குமே கிடையாது.
அதை தொட்டால் அதுக்கடுத்து அங்கே இப்போ காங்கிரஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருக்கான வாய்ப்புகளையும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்து மிதவாதி. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஜேபின்னு சொல்லிட்டாங்க. மோடி கான்ஸ்டியூஷனை மாற்றுன்னு சொன்னார். அவருடைய அஸ்திவாராக இந்த ஒன்றே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவருடைய வாழ்ந்த இல்லத்தை போய் வாங்குறாங்க, நூலகம் வைக்கிறாங்க, சிலையை தருகிறாங்க. என்னன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷன் கிட்ட வந்துன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது, உடனே சரண்டர் ஆகிறாங்க. அதனால் வந்து அதில் சரண்டர் ஆனதில் வந்து காங்கிரஸும் சரி. இப்படிப்பட்ட பாடங்கள்லாம் ஆள்கின்ற ஒன்றிய அரசுக்கு இருந்தாலும் கூட ஒரு சில மொழிகளை ஒரு சில மாநிலங்களை தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கிறாங்களே, அப்போ அந்த மாநிலங்கள் தனித்துவமான ஒரு நிலையை எடுத்து நாங்கள் தனியாக போகிறோன்னு சொன்னால் என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து சார் இப்போ ஒன்றும் இல்லை, நாம் ஒரு அச்சத்தை ஊட்டுகிற ஒரு பயத்தை இங்கே பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல நீ சம்பளம் அதிகமாக தரலாம், நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடணும். ஒரு 50-55 வயசு கடந்த பேர் நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போவேன் அப்படின்னு முதல்ல நினைப்பார். ஒரு கம்ஃபர்டபுளான பெர்சன் இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட கொஞ்சம் இலகுவாக இருப்பாங்க. அது வந்து இங்கே வந்து ஒரு பாவலா தானே தவிர அந்த சாத்திய குறைவு தான் சாருங்க, அப்படிலாம் இல்லை. ஏன் அது நடக்காது அப்படின்னா மாநில சுயாட்சிகளுக்கு பல வாய்ப்புகளையும் முக்கியத்துவத்தையும் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. ஆனால் அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்களே சார். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே வந்து சொச்சங்களை தொடரத்துனால எல்லாம் மாறிடாது சார். நீ அது இப்போ மன்னராட்சி காலத்திலாம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெரும் படை நடத்தி இன்னொரு நாட்டை பிடிக்கணும்னா சுற்றி இருக்கிற கிராமங்களை அப்படியே உள்ளே சுற்றி பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க கொண்டு வர்றதுக்கான காலம் வரும் தானே. கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்னன்னா இங்கே வந்து இந்த இந்தியா பல பண்பாடு கலை கலாச்சாரங்களால் ஸ்பிரிட் ஆகியிருந்தோம். ஒரு மோல்டுக்குள்ளே இந்தியான்ற ஒரு கான்செப்டில் ஒரு வரைமுறைக்குள்ளே இந்த தேசம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து நிர்வாகத்துறையிலிருந்து எல்லா துறையுமே வந்து ஒரு இந்தியான்ற ஒரு சர்க்குள், இந்த பூமி நிலப்பரப்பு வந்து ஒரு வடிவம் அடைஞ்சிருச்சு. இது வரைக்கும் இருந்தது, இப்போ அந்த சட்டங்களையே மாற்றுகிற போக்கு வந்துருச்சே சார். அவங்க மாத்திரன்னு சொல்லாங்க சார். இங்கே எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து சட்டத்தெல்லாம் மாற்ற முடியாது. இவங்க அந்த மாற்றணும்னா தமிழ்நாட்டில் கல்வி வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருந்தது, அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சூழல் வரும்போது எல்லாத்தையும் பறி கொடுத்து நிற்கிற நிலை தானே வரும். அதான் சார், அதாவது இவங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை டேமேஜ் ஏற்படுத்தி பயமுறுத்துவாங்க சார், மற்றபடி முழுமையாக இருக்காது. இப்போ இவங்க இருக்காங்க சார், இந்த ஆட்சி அதிகாரம் மாறும்போது வேற ஒருத்தங்க இருப்பாங்க, அது இல்லை இயல்பாயிடும் சார். இப்போ இவங்களே 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு ஆட்சி ஆள முடியாது. இங்கே நீங்கள் ஒன்று தொட்டிங்கன்னா அது வேற ஒன்று அடைஞ்சிட்டு இருக்கு. இவங்க 30, 46, 50 அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்காங்களே, அதாவது எங்களுடைய நாங்கள் தான் இருப்போன்ற நிலையில் இருக்காங்க சார். மாற்றம் ஒன்றே மாறாது. இயற்கை யாருமே ஒரே பிம்பத்தை நிலைநிறுத்தாது. இங்கே வந்து உண்மையும் பொய்யும் வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது உலக வரைபடம் ஒரு நிலையில் எப்பவும் இருந்ததில்லை, அது மாறிக்கொண்டே இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்திய வரைபடம் ஒரே நிலையில் இருக்கும், மாறாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்திய வரைபடம் கண்டிப்பாக ஒரே நிலையில் இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறவர்களையும் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து உலகமயமாகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் பல்வேறு நாடுகள் மேற்கொள்ளப்படுது. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கிற எல்லா அரசியல் சட்டங்களையும் மேற்கோள் காட்டி தான் ஒரு தீர்வை சொல்லுவார். எந்த இடத்துலையும் தன்னுடைய சொந்த கருத்துக்கள் இருக்காது, அதாவது இறுதி செய்திருக்காரு. அதாவது இந்த சூழலைக்கான தீர்வை சொல்லி இப்படியெல்லாம் இந்த உலகம் முழுக்க இருக்கின்றது ரெஃபர் பண்ணுவார். எல்லா புத்தகங்கள் வரிக்கு வரி ரெஃபர் பண்ணுவார். அதனால தான் யாரும் மறுக்க முடியல. இன்னைக்கு பாராளுமன்ற சட்டத்திருத்த மசோதாக்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பதற்கு கூட தகுதியற்றவை யாருமே கிடையாது. இவரும் கேள்வியும் நானே பதிலும் நானே, அப்படிதான் நீங்க வந்து பாருங்க. இந்த சட்டத்திருத்த எல்லா நிலையிலும் கேள்வி கேட்டு அதை தயார் பண்ணியிருக்காரு. கேள்வியும் கேட்பார் இவரே. பாராளுமன்ற உரைகளை பாருங்க, அதை நீங்க பார்த்தீங்கன்னாவே இவரே ஒரு கேள்வி கேட்பாரு, இவரே ஒரு பதில் சொல்வார். அது மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்தியா வரைபடம் மாறுமா மாறாதான்ற இன்னைக்கு கொஸ்டின் வந்து அது நம்ம பேசலாமே தவிர அப்படி ஒரு நிலை இங்கே இயல்பான இதெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க இந்த அதிகார போட்டிகளெல்லாம் அந்தந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை அழிச்சிட்டான். எல்லா நாடுகளும் இயற்கை வளங்களை அழிந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ எந்த நாட்டில் போயிட்டு திரும்பவும் முன்னாடி நாடுகளை பிடிக்கிற மாதிரி இருந்தாங்களோ
இப்போ தண்ணீருக்காகவோ மற்ற இயற்கை வளங்களுக்காக மற்ற நாடை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி இந்த தண்ணிக்காக இப்போ இந்தியாவை வந்து இந்த உலக நாடுகள் வந்து குறிவைத்து கூட நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தனியாக ஒரு நாடு பிரிஞ்சு மற்ற நாடுகளில் இருந்து தற்காத்து கொள்ளுகின்ற வலிமை இருக்குமானா இருக்காது. அதனால் பேசலாமா தவிர தனி நாடாக இங்கே தற்காத்து கொள்ளுகிற வலிமை இருக்காது. ஒருவேளை இந்தியாவில் இருந்து தமிழ்நாடோ இல்லை மற்ற மாநிலங்களை தனியாக பிரிஞ்சால் மற்ற நாடுகளில் இருந்து தற்காத்து கொள்ள முடியுமா? இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, ஒவ்வொரு நாடுகளுடைய போர் வலிமை அது வேறவாக இருக்குது. அதில் இந்தியா வந்து இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பகுதியில் தனியாக வச்சுக்கிட்டுங்களாம் வந்து பாதுகாக்க முடியாது. நீ இந்தியாவோட இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு. எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு செய்து கான்ஸ்டியூஷன் தான் அந்த அடிப்படையில். ஒரு காலத்தில் வலிமையானவர்கள் இன்னொரு நாட்டை பிடிச்சு ஆண்டார்கள், அதெல்லாம் நடந்தது. ஆனால் உலகம் முழுக்க ஒரு அமைப்பு, சமாதான அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சபை இப்படிலாம் வந்த பிறகு அவர்களுக்கான உரிமையை அவங்க கொடுக்குறாங்க. அதற்கு அவங்க துணை நிற்கிறாங்க, படை அனுப்புகிறாங்க. அப்படின்ற சூழலில் ஒருவரால் அடக்கப்படும் போது அவங்களுக்கான சுதந்திரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்க தானே செய்யும். வாய்ப்பு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பாலஸ்தீனம் இஸ்ரேல் போரெல்லாம் சமாதான படைகளை கொள்கிறோம். அது முன்னெடுப்பு சரியானது தான். ஆனால் இது எல்லாம் சாத்தியப்பட்டிருக்காருன்னா இல்லை. அது வந்து அந்த ரேஷியோவை கம்மி பண்ணுமே தவிர அது தீர்வை ஏற்படுத்தி நகரலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் போர் நடந்தது. மக்களுடைய உயிர் பலி பயங்கரமாக இருக்குது. அதில் வந்து இந்த உலக சமாதானம்ன்றது வந்து அது ஒரு லாபி. அது எல்லாருடைய பொதுத்தன்மை விரும்புவர்களுடைய இதுதான் அது. அதாவது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கின்ற எந்த சக்திகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து தகர்த்தெறியப்படுவார்கள். கான்ஸ்டியூஷன் வந்து வலிமையாக வழி நடத்துகிறது. நீங்கள் தற்காலிகமாக எல்லா வேலையும் செய்யலாம். நீங்கள் இப்போ மோடியையோ அல்லது ராகுல் காந்தியோ நம்பலை, ஆனால் அமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியலமைப்பு சட்டத்தை நம்பி அவனை எல்லாரும் அவர்களெல்லாம் விட இதுதான் வலிமையானது. அந்த இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கலைன்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறான் மக்கள்கிட்ட. இப்படி நடக்காத போது 2 விளைவுகள் ஏற்படலாம். ஒன்று, அந்த வலிமையான அமைப்பு, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போடலாம், அல்லது சட்டம் அந்த ஆளுகின்றவர்களை தூக்கி போடலாம். நல்ல சார், இந்த நீங்கள் ஒன்று பாருங்கண்ணே, சட்டம் அதுக்கு தனி அதிகாரத்தையும் உலகப்பேர அதிகாரத்தையும் தரல. ஆட்சியாளர்களுக்கு உச்சபட்சமான அதிகாரம் தந்தில்ல, நிர்வாக அதிகாரிகளுக்கு உச்சபட்ச அதிகாரம் தந்தில்ல. இந்த அதிகாரம் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறதுனா சாதாரண அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து தான் கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த கனெக்ட் ஆகிற இடத்த திருத்தம் செய்வதற்கு தான் ஓட்டுரிமை. அந்த கரெக்ஷனை தான் பீம் இந்தியா பண்ணுது. இந்த வாக்குரிமையினுடைய வலிமையை ஒரு ஒன் மேன் ஒன் வேல்யூ, ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, இந்த கரெக்ஷன் தான் சார். அந்த கரெக்ஷன் இங்கே பண்ணால் இதெல்லாம் சரியாயிடும். அதை நீங்கள் பணத்துக்கு பலியாயிடாதீங்க, அதே நேரத்தில் இதை தரோம் அதை தரோன்னு சொல்கிற அந்த நம்பிக்கைக்கும் பலியாயிடாதீங்கன்னு சொல்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க. கண்டிப்பாக. அதாவது நமக்கான பிரதிநிதியை சரியான தேர்வு செய்யக்கூடிய நபர்களாக நம்ம மாற்ற வேண்டும். விலை போகாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், விலை போகாத தலைவர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் தாரக மந்திரம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப அதிதீவிரமாக பேசப்பட்டது திராவிடம், தமிழ் தேசியம். இப்போ அப்படி பேசிகிட்டு இருக்காங்க கூட, ஒரு நேரத்தில் அது அதிகமாக இருந்தது. நீங்கள் எல்லா இந்தியா முழுக்க அவங்க அமைப்பு பரவலாக போயிட்டுருக்கிற நேரத்தில் நீங்கள் தமிழ் தேசிய ஆதரிக்கிறீங்களா, தமிழ் தேசியத்தை, அல்லது திராவிடத்தை ஆதரிக்கிறீங்களா, அல்லது தேச அந்த ஒன்றுபட்ட தேசம் அப்படின்றத ஆதரிக்கிறீங்களா? சார், தமிழ், தெலுங்கு, இந்தி இந்த உணர்வுகளை மதிக்கிறோம். இந்திய தேசியம் என்பதை மட்டும்தான் நாம் விரும்புகிறோம். இந்தியா என்பது ஒரு தேசம். இந்தியா என்பது தேசம். 22 மொழிகள் பொது மொழிகளாக இருக்குது. அதில் நம்பர் 1 வந்து இந்தி, நம்பர் 1 தமிழ்லாம் சொல்ல முடியாது. அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார், இந்த இந்தியாவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் தமிழர்கள் தான் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு ஆய்வு மூலியமாக சொல்லியிருக்காரு. அதில் தமிழருடைய இனம் பாரம்பரியமான இனம், தமிழ் மொழி இலக்கியங்கள் கொண்டது, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி, இதெல்லாம் ஓகே. மொழி உணர்வுகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு இதுக்குமான போட்டி கிடையாது. அது வந்து ஒரு லாங்குவேஜ், அது உணர்வு சம்மந்தப்பட்டது. அதை மதிக்க வேண்டிய இது வந்து ஆட்சியாளர்களிருந்து எல்லா மக்களுக்கும் உண்டு. அது வந்து வட இந்தியாளர்கள் இந்தியை கூட நம்ம மதிக்கணும்.
அந்த மொழிக்கு எதிராக நம்ம அணிதிரள வேண்டிய அவசியமே கிடையாது. அது உணர்வு சார், இது உரிமை. அதாவது அந்த மொழி இன்னொரு மொழியை ஆட்படுத்த நினைக்கும் போது இவங்க எப்படி சும்மா இருக்க முடியும் சார்? இங்கே ஆட்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி 2 கோடி பேர் கிட்ட தமிழ்நாட்டில் வந்து எல்லா இந்திக்காரனும் வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் உள்ளே வந்துட்டான். ஹிந்தி வராதனால அவன் எங்கே பேசுகிறானோ, இப்போ டீ குடிச்சா கூட நம்ம ஹிந்தி தெரிஞ்ச பையா சாயான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நீ இந்த டீ குடிக்கினா கூட நீ ஹிந்தி தெரிஞ்சால் டீ குடிக்க முடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதில் வந்து மக்களுடைய, அதாவது தன்னுடைய வாழ்வில் ஆதாரங்களை தேடி மக்கள் எங்கெல்லாம் இடம்பெயர்றாங்களோ அங்கெல்லாம் மொழியும் வந்து நகரம். இதுதான் வந்து இயல்பு. நீங்கள் இருந்து நம்ம பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறோம். அந்த நாடுகளுடைய மொழியை கற்றுக்கொண்டு அங்கே வந்து தொழில் செய்வது, வேலை செய்வது என்பது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் சார். அதனால் இங்கே 1.5 கோடி பேர் வந்திருக்கானா அது மூலிமா ஒரு 50 லட்சம் பேர் ஹிந்தி தெரிஞ்சுன்னு இருப்பான். அவங்ககிட்ட பேசி இப்போ எனக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியும் ஹிந்தி. அப்போது இது வந்து மொழி என்பது மக்களுடைய இடப்பெயர்வு சம்பந்தமாகவே அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இது ஏன் இந்த மொழி உணர்வுலாம் தூண்டுறாங்கன்னா, எப்போல்லாம் இவங்களுக்கு வலிமை குன்றுதோ அப்போல்லாம் மொழி உணர்வுகளை எடுக்கிறாங்க. இன்றைக்கி தமிழகம் முழுக்கத வன்கொடுமைகளும் அட்ராசிட்டியும் மலத்தை கொடுப்பதும் இந்த எஸ்சி மக்களுடைய ஃபண்டு நிதி ஒதுக்கீடில் வந்து நடைமுறைப்படுத்தாதும், பேக்லாக் வேக்கன்சியிலேருந்து இன்றைக்கி பணி உயர்வு இடஒதுக்கீடு இது எல்லாமே மோசடி செய்யப்படுது. எப்போல்லாம் இந்த மக்கள் தன்னுடைய உரிமைகளும் மற்ற விஷயங்களை பறி போகுது அப்போல்லாம் இவங்க ஆர்கனைஸ் ஆகி அணிதிரளும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, மொழியோ மதத்தையோ தண்ணீர் பிரச்சனை கொண்டு வர ஒரு ஐடியாலஜி சார். இல்லை மற்றதெல்லாம் விடுங்க, இந்த மொழி பிரச்சனை மட்டும் ஒன்றிய அரசு கொண்டு வரலைன்னா இவங்க ஏன் அதை பற்றி பேச போகிறாங்க? நிதி ஒதுக்கி இருந்தால் ஏன் அதை பற்றி பேச போகிறாங்க சார்? ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியை புரியுங்களா, மத்திய எஸ்சி ஆணையத்திலேருந்து வந்து தமிழகத்தை ஆய்வு செஞ்சு அந்த இடத்துக்கு போகல சார். எங்க பிரச்சனையை எல்லாத்தையும் சொல்லி தானே கல்வி மட்டும் நீங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை எல்லா காலகட்டத்திலும் இருக்குது. அதாவது தேர்தலுக்காக மொழி எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறீங்களே, அதுக்காக கேட்குறேன். தேர்தலுக்காக இல்லை சார், எஸ்சி மக்கள் மீது அட்ராசிட்டி அதிகமாக நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு இங்கே இந்த மக்கள் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் ஆகிட்டு இந்த பிரச்சனை கையில் எடுக்கும்போது உடனே ஒரு மொழி பிரச்சனையோ இல்லை தண்ணி பிரச்சனையோ கொண்டு வர்றது. மொழி பிரச்சனை இவங்க கொண்டு வர்றாங்களா இல்லை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததான்னு கேட்குறேன் நான் சார். ஒன்றிய அரசு கொண்டு வருவதை இவங்க மொழி பிரச்சனை மாத்துறாங்க. இவங்க மாத்துறாங்க. என்ன ஒன்றிய அரசு வேற ஒரு பிரச்சனை கொண்டு வந்தா, அதாவது அவன் மொழியை ஏற்றுக்கிட்டா, மொழிக்குள்ள ஏற்றுக்கிட்டா அந்த பணம் தரேன்றான், அவன் தானே கொண்டு வராங்க சார். ஒன்றிய அரசு ஒன்று கொண்டு வராங்க சார். அதாவது ஒரு நீங்கள் சொல்கிற குறைகள் கரெக்டு தமிழ்நாடு அரசை பற்றி. ஆனால் இது கல்வி சம்மந்தப்பட்டமான குறை சரியானதில்லை, குறைபாடு நீங்கள் குற்றம் சொல்கிறது சரியில்லை அப்படின்றத நான் கேட்குறேன் சார். இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்து மெட்ரிகுலேஷனில் இருந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து இயல்பாக இங்கே ஹிந்தி வந்து வாழுது, வளருது, படிக்குது, எல்லாம் பண்ணுது. இந்த ஹிந்தின்ற லாங்குவேஜ் வந்து இங்கே அரசு பள்ளிகளை கொண்டு வரும்போது தீவிரமாக ஆர்கனைஸ் ஆகி எதுக்குறாங்க. ஹிந்தி என்பது ஒரு மொழி, ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மொழி என்பது இயல்பாக கற்றுக்கிறது. இந்த ஹிந்தி மட்டும் இல்லை, இப்போ தெலுங்கும் கற்றுக்கலாம், மற்ற மொழிகளை வங்காளம் கற்றுக்கலாம். அதே மாதிரி மற்ற பகுதியில் போனால் இந்திய பல மாநிலங்களில் போகலை, அந்தந்த மாநில மொழிகளோட மிக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்குள்ளே போனால் டீப்பாக நிறைய பேச வேண்டியது இருக்கும். அந்த மொழி மட்டும் பார்க்காம இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, 3வது 5வது 8வதுலாம் என்னது பரீட்சை வைக்கணும், தேர்வு வைக்கணும், அதிலிருந்து அதாவது இடைநிற்றல்ன்றதை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாகவும் அது இருக்குது. அதையெல்லாம் எதிர்க்கிறோன்னு சொல்லும்போது நீங்கள் இதை வந்து ஒரு அரசியல், அதாவது அவங்கள ஆதாயத்துக்காக பண்ணுறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? இப்போ இதில் தான் சார் ஒன்று இந்த விஷயங்களை பேசினா ஒன்று பிஜேபி பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு சாயல் வரும், இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளோடு நிற்கிற மாதிரி ஒரு சர்க்யூட்டை கொண்டு வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் பிஜேபி ரிலேட்டடாக இருக்காரா, இவர் வந்து திராவிட கட்சிகளுடைய ரிலேட்டடாக இருக்காருன்ற இந்த ஐயங்களோடவே எல்லாமே நகருது. தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ஒன்றிய அரசுக்கும் இங்கே இன்னரில் இருக்கிற அந்த மக்களை காலி பண்ண தான் கொண்டு வராங்க, அதை இவங்களும் அதை வாய்ப்பாக தான் பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டுமே நடக்குது. ஒரு ரெண்டுமே அரசுகளும் தவறு. 60% அவங்களுக்கு கிரெடிட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல இவங்களுக்கு ஒரு 40% இருக்கும். இந்த ரேஷியோ மாறுது சார். ரெண்டும் நோக்கம் ஒன்று தான். இன்னொன்று நான் என்னென்னா, இந்த இந்தியை கொண்டு வந்தா இப்போ 2 ஆட்சியும் மாறணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறணும். அது ரெண்டும் கொண்டு வரும்போது இந்த சாதாரணமாக அந்த மக்கள்ல இருந்து படித்து மேலே வரவன்
அவன் தாய்மொழியில் சிக்கலாக தான் படிக்கிறான். இது வரும்போது டோட்டலாக ஃபில்டர் ஆகிடும். அது அவனுடைய ஐடியாலஜி. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை காப்பாற்றணுன்றது இவங்க நோக்கம் கிடையாது. இதை லாபி பண்ணி இருக்கிற பிரச்சனை சரி பண்ணி மறைச்சிக்கலான்றது இவங்களுடைய லாபி. நாங்கள் இப்போ பீம் இந்தியா சார்பாக வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இந்தி மொழியை கொண்டு வாங்க. இந்தி மட்டும் இல்லை, தெலுங்கு கொண்டு வாங்க. பள்ளியினுடைய பேட்டர்னை எதுவும் மாற்றாதீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாதிரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விருப்பப்பட்டால் மாணவர்கள் இந்த மொழி ஒன்றா கற்றுக்குன்னு சொல்லுங்கள். விருப்பப்பட்டால் அந்த மாணவர்களும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா அந்த லாங்குவேஜ் 30 நாள் சார், அது 30 நாள் கோர்ஸ் எடுத்துன்னு வந்து வாழ்நாள் முழுதும் வைக்கணுன்ற இது ஒரு மோசமான இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்க யோசிச்சுட்டு பாருங்களேன். அதனால் நம்ம பேசும்போது இந்த 2 பேருக்குமான ஆதரவு சக்திகள் யாருன்றத மற்றவங்க அடையாளம் தேடுற மாதிரி தான் இருக்குதே தவிர இது அது கிடையாது. ரேசியோ தான். ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாகவும் ரேசியோ மாறுது. ஆனால் 2மே மோசமான ஆட்கள், எங்கள் மீது மோசமான திணிப்பு, மோசமான ஐடியாலஜி. இந்த 2 ஆட்சியும் மாறணும் அப்படின்ற போது தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. அதற்கு மாறாக எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறத இறுதியாக சொல்ல முடியாது. அது இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா மக்களை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு ஒன்று சொல்லலாம், இல்லை இது வரும்னு சொல்லலாம். நீங்கள் கணிக்கிறீங்களா மக்களை? அந்த கருத்து கேட்குறேன். ஆமாம் சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த 2026 இந்த ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாமே பர்ச்சேஸ் பேஸ்ட் ஆட்சி. இது நாங்கள் நினைக்கிறது என்னன்னா, பர்ச்சேஸ் பேஸ்ட் ஆட்சி இல்லாமல் மக்கள்கிட்ட இருந்து வரணும். அது நாள் எடுக்கும். இந்த நடைபெறாது. அது எப்படி நடைபெறும் நினைக்கிறீங்க? உடனே நடக்காது சார். அதுக்கு பல அடுத்த 5 ஆண்டு காலமும் இவங்க தான் தொடருவாங்க சார். இப்போ பல இயக்கங்கள் இன்னைக்கு பொதுவான விஷயங்களை வலியுறுத்தி ஆர்கனைஸ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இந்த கும்பல்லாம் இந்த மக்களை மோசடி பண்ணுறவங்கெல்லாம் இன்னரில் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறாங்களோ, இங்கே தான் சார் நம்ம பொலிட்டிக்கல் லாபி தான் சார். மற்றபடி எல்லாமே ஒரே லாபி தான். எந்த ஆட்சி அதிகாரம் மாறினாலும் அவங்க பிஸ்னஸும் சரி மற்ற விஷயங்களை டிஸ்டர்ப் ஆக நடந்துட்டு இருக்கு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பாலிசி வேற. ஆனால் இங்கே இந்த பொதுத்தன்மை விரும்புகிற மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கான இந்தியா முழுக்க, அதுவும் தமிழகத்தில் அதிகமாக பெரும்பான்மை இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பல கருத்தரங்கங்கள், கருத்தியல், அவங்க மற்ற எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கனைஸ் அது வேற இதுவாக உருவெடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய புரட்சி கூட இந்த அரசியல் தளத்தில் உருவெடுக்கும். இப்போ இந்த கொள்முதல் ஆற்றல்கள்லாம் போய் உண்மையான விழிப்புணர்வோட மக்கள் எப்போ எந்த ஆண்டில் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதற்கான காலக்கெடு என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது சார் என்னன்னா, உண்மை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு போராட்டம், பொய்யை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு போராட்டம். எனக்கு இது ரெண்டும் கணிக்க முடியாத ஒன்று. விரிவாக விளக்க வேண்டாம். உங்களுடைய ஒரு கணிப்பில் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த விழிப்புணர்வுக்கான தேவை இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அதை சார் என்னென்ன விழிப்புணர்வு ஒரு பக்கம் நடந்தாலும் இப்போ இந்த பர்ச்சேஸருக்குள்ளே அடிச்சுக்குன்னு காலி ஆவாங்க இல்லையா, அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக் மேலே வந்துடுவாங்க. நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்து. நன்றி சார், நன்றி.